தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது தொழிலாளர் புனித யோசேப்பு இவருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தொழிலாளர் புனித யோசேப்பு நம்முடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலர், இந்த மறை மாவட்டத்தின் பேராலயத்தின் பாதுகாவலர். எல்லா தொழிலாளர்கள் இந்த புனிதரின் அருளையும் ஆசையும் பெற்று வாழக்கூடிய ஒரு நல்ல நாள். இதோ இந்த திருவழியை எல்லா தொழிலாளர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய மேற்றாசனத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய இந்த பேராலை பங்குக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை திடப்படுத்தி நமக்கு தேவையான பாதுகாப்பையும் நமக்கு தேவையான எல்லா அருட்கொடைகளையும் ஏராளமாக பொழியுமாறு நாம் இந்த திருவழியில் மன்றாடுவோம். திருவழியை தகுந்த முறையில் பங்கு பெறும் பொருட்டு நாம் செய்த தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் இது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை வாழ்வுள்ள புனித நடைமுறையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இருக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுமாக. இந்த திருவதியை உங்களுடைய கருத்துக்காக ஒப்புக்கின்றேன். ஆண்டவர் உங்களும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவானத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாகின்றேன் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலில் இருந்து வாசகம். கடவுள் மனிதரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலக முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகளும் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திருச்சபைக்கு ஒரு சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் நாம் தாய் திரு அவையின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் திருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடும் ஆடம்பரத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மோட்டார் வாகன உலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த ஹென்றி ஃபோர்ட், இவரிடம் ஒருவர் வந்து, சார், நீங்கள் திறமைசாலி மற்றும் பெரிய அறிவாளி என்று கூறினார். அதற்காக தான் நீர் இந்த உலகில் இவ்வளவு உயரமாக உயர்ந்திருக்கிறீர் என்றும் கூறினார். ஆனால் ஹென்றி ஃபோர்ட் கூறியது, நண்பா, உன்னிடம் உள்ள திறமைதான் என்னிடமும் இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், நான் விடாமுயற்சியோடு நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவேதான் என்னுடைய விடாமுயற்சியின் உழைப்பால் தான் நான் இவ்வளவு உயரத்திற்கு உணர்ந்திருக்கிறேன் என்று கூறினார். மே தினமாகிய இன்று நாம் உழைப்பிற்கு விழா எடுக்கின்றோம். 19ஆம் நூற்றாண்டில் தொழிலாளர்களுக்கான வேலை நேரம் 8 மணி நேரம் என்று அமெரிக்காவில் வரையறுக்கப்பட்டது. மேலும் கம்யூனிஸ்டுகளும் சோசியலிஸ்டுகளும் மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினமாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை மே தினம் தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. ஆகவே இந்த தினத்தின் போது உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் தினமாகவும் உழைப்பாளர்களை அங்கீகரிக்கும் தினமாகவும் இது இருக்கின்றது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது தமிழ் பழமொழி. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நமக்கு உதவி செய்தவர்களை நாம் என்றுமே மறக்கக்கூடாது, நாம் இருக்கும் வரை அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று. இதற்கு இன்னொன்று அர்த்தமும் இருக்கின்றது. தம் உழைப்பின் வியர்வை துளிகளால் நிலத்திற்கு உப்பிடுபவரை நாம் என்றுமே மறக்கக்கூடாது என்பதாகும். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, விவிலியத்தின் பின்னணியில் நாம் பார்த்தோம் என்றால் உழைப்பை 2 விதமாக நாம் பார்க்கலாம். முதலாவது, உழைப்பை கடவுளின் சாபமாக பார்ப்பது. ஏதோன் தோட்டத்தில் இறைவன் மனிதர்களை படைத்த பொழுது உண்ணக்கூடாது என்ற கனியை மனிதன் உண்ணபோது கடவுள் ஆதாமை நோக்கி, உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி நிலத்தின் பயனை உழைத்து நீ உண்பாய் என்று தொடக்க நூல் 3ஆம் பிரிவு 17ஆம் இறைவசனத்தில் நாம் பார்க்கின்றோம். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் என்றும் தொடக்க நூல் 3ஆம் பிரிவு 19ஆம்
வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த பார்வையானது சரியான பார்வை அல்ல. ஏனென்றால் விவிலியத்தை நாம் மேலோட்டமாக நாம் வாசித்தால் இந்த பிழையான பார்வை தான் நம்மில் விளைகின்றது. இந்த பார்வை கொண்டவர்கள் உழைப்பிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இரண்டாவது பார்வையானது உழைப்பை கடவுளின் கொடையாக கருதிய பார்வை. இந்த உலகில் ஆட்சித்திற்குரிய அனைத்தையும் நாம் பார்த்தோம் என்றால் இது மனித கடின உழைப்பால் வந்தவை. இறைவனுடைய ஆசிரால் நாம் உழைக்கும் பொழுது மனிதனில் இருக்கும் உன்னதமான செயல் வெளியே வருகின்றது. அதேபோல் இந்த பூமியும் கூட தன்னுடைய மனிதனுடைய உழைப்பால் வல்லதை இது நமக்கு தருகின்றது. நல்ல உழைப்பு புகழ்ச்சிக்குரியவை என்று நாம் சாலமோனின் ஞானம் 3ஆம் பிரிவு 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கடும் உழைப்பையும் உழவு தொழிலையும் வெறுக்காதே, இவை உன்னத இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை என்று சீராக்கின் ஞானம் 7ஆம் பிரிவு 15ஆம் இறைவசனம் கூறுகின்றது. ஒரு கவி இவ்வாறாக கூறுகின்றார்: ஒரு நாள் எனக்கும் விண்ணுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது. அப்போது நான் புன்னகை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகங்களை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், அது மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், அது இடியை எடுத்து வைத்தது. நான் கவிதை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், அது இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், அது கிரகணங்களை எடுத்து வைத்தது. இறுதியில் நான் என் கடின உழைப்பை எடுத்து வைத்தேன், வானம் என்னிடம் தோற்றது என்றார். இது மனித கடின உழைப்புக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஈடு இணை எதுவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. கடின உழைப்பானது நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இந்த கடின உழைப்பு நாம் சரியான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். தேனீக்களும் கொசுக்களும் கடுமையாக உழைக்கின்றன. தேனீக்கள் தன்னுடைய கடுமையான உழைப்பின் வழியாக மனித குலத்தை மேம்படுத்துகின்றது. ஆனால் கொசுக்களின் கடின உழைப்பால் மனித குலம் பாழாகுகின்றது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். எனவே நம்முடைய உழைப்பு சரியான மனநிலையோடு சரியான திசையில் முன்னெடுத்து செல்ல வேண்டியது மிக அவசியம். அதாவது நம்முடைய உழைப்பு இறைவனுடைய திட்டத்தோடு இணைந்திருக்கின்ற போது மட்டுமே இந்த பூமியை உயர்த்துவதற்கான வல்லமையை பெறுகின்றது. இன்று பல மனிதர்கள் தங்களுடைய பெருமைக்காகவும் சுயநலத்திற்காகவும் உழைப்பதன் காரணமாக பூமியை உயர்த்துவதை விட ஊனமாக்குகின்றார்கள். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாப்பரசர் அதற்காகவே நம் அனைவரையும் சுயநலத்தை எடுத்தெறிவோம், மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக நாம் அனைவரும் உழைப்போம் என்று நம் அனைவருக்கும் அழைப்பை விடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த கொரோனா என்ற வைரஸானது உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. சுயநலத்திற்காக நாம் ஏதாவது செய்தால் மனித குலமே மறைந்துவிடும் ஒரு நிலைமை நாம் வந்து சேர்ந்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய சுயநலத்தை எடுத்தெறிந்து பிற நலத்தை கருதி நாம் இறைவனோடு ஒன்றித்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். இறைவனுடைய திட்டத்தோடு இணையாத உழைப்பு பயனற்றது என்பதே விவிலியத்தின் அடித்தள செய்தியாக இருக்கின்றது. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில்
அதனை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்று திருப்பாடல் ஆசிரியர் 127ஆம் திருப்பாடல் 1ஆம் இறைவசனத்தில் கூறுகின்றார். ஞானத்தையும் நற்பயிற்சிகளையும் இகழ்பவர்கள் இறங்கத்தக்கவர்கள். அவர்களது நம்பிக்கை வீணானது, அவர்களுடைய உழைப்பு வெறுமையானது, அவர்களுடைய செயல் பயனற்றது என்று சாலமோனின் ஞானம் 3ஆம் பிரிவு 11ஆம் இறைவசனம் கூறுகின்றது. நம்முடைய உழைப்பு இறைவனுடைய திட்டத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்றால் இன்று நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கும் தொழிலாளர் புனித யோசேப்பு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தது அனைத்தும் இறைவனுடைய திட்டத்தோடு இணைந்திருந்தது. அவர் தாவீது குலத்தில் பிறந்தவர். அவர் செய்த வேலையானது ஒரு தச்சு வேலை என்பது பாரம்பரியத்தில் இருந்து நமக்கு வந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இவருக்கு 2 நாட்கள் நாம் விழா எடுக்கின்றோம். மார்ச் 19ஆம் தேதி புனித யோசேப்பு அன்னை மரியாவின் கணவர் என்றும், இன்று மே தினம் 1ஆம் தேதி தொழிலாளர் புனித யோசேப்பு என்றும் அவருக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். புனித 2ஆம் ஜான் பால் முன்னாள் பாப்பரசர் இவ்வாறு கூறுகின்றார். புனித யோசேப்பு ஒரு மிகப்பெரிய மாமனிதர். இது அவர் தன் வார்த்தைகளால் பேசவில்லை, மாறாக மௌனமாக இறைவனின் வார்த்தைகளை கேட்கின்றார். அவருடைய இதயமானது வாழும் கடவுளின் வார்த்தைகளை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள துடிக்கின்றது. அவருடைய விசுவாசம் மிக பெரியது என்று. புனித யோசேப்பு பேசுவதை நாம் விவிலியத்தில் பார்ப்பதில்லை. அவர் மௌனமாக இருக்கின்றார். திருப்பாடல் 46:10 இறைவசனம், அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. நாம் அமைதியாக கடவுளின் வார்த்தைகளை கேட்டால் உண்மையாகவே கடவுள் யார் என்று நாம் அறிந்து கொள்வோம். எலியா இறைவாக்கினர் கூட கடவுளை அந்த அமைதியில் தான் அவர் கண்டார். புனித யோசேப்பும் கூட அமைதியாக இருந்து இறை வார்த்தை கேட்ட பொழுதுதான் அவர் இது உண்மையாகவே கடவுளின் அழைப்பு என்பதை உணர்ந்து அதன்படி அவர் செயல்பட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் நாம் அங்கு செல்வதற்கும் இங்கு செல்வதற்கும் நம்முடைய வேலைகளை 24 மணி நேரமும் செய்து கொண்டே இருப்பதிலும் நாம் கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக இருந்து இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு சமயம் இருக்கின்றதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனை நம்முடைய வாழ்க்கையில் மையமாக வைக்கவில்லை என்றால் அது நம்முடைய வாழ்க்கையானது வெறிச்சோடிய வாழ்க்கையாக இருக்கும் என்று நாம் விசுவசிக்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பு அமைதியாக மௌனமாக இருந்தார். அந்த மௌனத்தில் இறைவனின் அழைப்பை ஏற்றார். எவ்வாறாக? மரியா கருவுற்றிருந்த பொழுது வானதூதர் வழியாக யோசேப்புக்கு இறைவன் தோன்றி கூறினார், யோசேப்பே, மரியாவை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. ஏனென்றால் மரியாவின் வயிற்றில் இருப்பது பரிசுத்த ஆவியால் உருவான குழந்தை என்று. உடனடியாக அவர் எழுந்து இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். மரியாவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருவதன் வழியாக மரியாவையும் குழந்தையும் எடுத்துக்கொண்டு நீ எகிப்துக்கு செல், ஏனென்றால் குழந்தையை அழிப்பதற்காக ஏரோதரசன் தேடுகிறார் என்று கூறிய பொழுது அவர் அமைதியாக மரியாவையும் இயேசு குழந்தையையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு சென்றார். மீண்டும் அவர் கனவில் தோன்றி, எகிப்தில் குழந்தையை அழிக்க தேடி அரசன் இறந்து விட்டான், நீ இஸ்ராயேலுக்கு இந்த குழந்தையையும் மரியாவையும் கூட்டிச் செல் என்ற பொழுதும் அந்த வார்த்தைகளை ஏற்று தன்னுடைய இஸ்ராயேல் நாட்டுக்கு அவர் அழைத்து சென்றார். ஆகவே இவர் மௌனத்தில் இறைவார்த்தை கேட்டார், இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடந்தார். ஆகவே இந்த தாய் திரு அவையின் பாதுகாவலராகவும் இந்த திரு குடும்பத்தின் பாதுகாவலராகவும் இறைவன் புனித யோசேப்பை நமக்கு அழைத்திருக்கின்றார்.
நாம் ஒவ்வொருவரும் கடின உழைப்பால் நம்முடைய வாழ்க்கை நாம் நடத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது இறைவனுடைய திட்டத்தோடு இருக்க புனித யோசேப்பின் அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றி இறைவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முன் வருவோம். ஆகவே 1870 ஆண்டு பாப்பரசர் 9ஆம் பத்திநாதர் புனித யோசேப்பு திரு அவையின் பாதுகாவலர் என்று அறிவித்தார். 1955ஆம் ஆண்டு பாப்பரசர் 12ஆம் பத்திநாதர் இந்த திருவிழாவை துவங்கி வைத்தார். தொழிலாளர் புனித யோசேப்பு என்று. ஆகவே கிறிஸ்துவர்களாக இருக்கும் நம் அனைவருக்கும், ஏன் இந்த உலகில் தொழிலாளராக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் புனித யோசேப்பு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். நாமும் அவரை பின்பற்றுவோம். எவ்வாறு அவர் மௌனமாக இருந்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தாரோ அவ்வாறே நாமும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்போம். இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ நாம் முன் வருவோம். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாகப்பட்டவர் அல்ல. தந்தையோடும் ஒரே பொருளாய் இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தடி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சிமையும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். பண்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறைவடையும் பெறவும் விரும்புகிறார். முழு பற்றுதலுடன் அவரை நோக்கி இப்பொழுது மன்றாடுவோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர்கள் இவர்கள் அனைவரும் உமது பணிக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார்கள். இறுதி நாள் வரையில் அவர்களோடு முன்னும் பின்னும் அரணுமாக இருந்து உமது பணியில் அவர்களை இறுதி வரை நிலைக்க செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் மற்றும் நம் நாட்டின் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள ஆளும் பணி கடவுளால் தரப்பட்டுள்ளது என்று உணர்ந்து விசேஷமாக
பாதித்துக் கொண்டிருக்கும் கொரோனா தொற்று நோயை ஒழிக்கும் பணியினை முழு அர்ப்பணத்துடனும் சேவை மனப்பான்மையுடனும் செய்து நாட்டில் மத மொழி இன கலாச்சார வேறுபாடுகளை களைந்து பொது நலன்களில் அக்கறை செலுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவரையும் இறைவனுக்கு ஒப்படைத்து வாழ்ந்திட மன்றாடுவோம். இறைவனை தவிர வாழ்க்கையில் மேலானது எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து எங்களுக்கு தேவையான சகலத்தையும் செய்பவர் இறைவன் ஒருவரே என்ற முழு நம்பிக்கையுடன் எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்புவித்து அவரது சித்தத்தின்படி வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா தொழிலாளிகளுக்காகவும் மன்றாடுவோம். இன்று தொழிலாளர்கள் தினம். தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பர் மற்றும் மெட்ராசனத்தின் பாதுகாவலருக்கு விழா எடுக்கும் நாம் அவரின் நற்பண்புகளை எமது வாழ்வில் கடைபிடித்து இறையேசுவின் சாட்சிகளாக அமைதியிலும் சுபீட்சத்திலும் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட கேள்விகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய மறை மாவட்டத்தையும் இது பேராதை பம்பியும் மேலும் மாணவர் ஆசிரியருக்கு மன்றாடுவோம். எங்கள் அழைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உங்கள் திரு அவையின் இறை பற்றியுள்ள மன்றாட்களுக்கு செவி சாய்க்கிறோம். பாரிவழக்கத்தின் காரணமான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இருக்கும் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் திருவிழா கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒரு மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கியரும் இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாக இருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
என் நாடுகளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். புனித யோசேப்பின் திருவிழா கொண்டாட்டத்தில் தக்க புகழை சாற்றி உம்மை ஏந்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடவுளின் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாள் கணவராக தந்தருளி தூய ஆவியில் நிகழ்கின்றதால் அந்த அன்னை கருதலித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றுவன் நம்பிக்கையும் உண்மையும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தி கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வாழ்த்தூர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுகின்றனர். வாழ்ந்தும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சிறாசிலும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகம் பொருத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உலகம் கணிந்து தம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களே ஏறுவதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் ஒன்று நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைவோர் எனக்காக
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொள்கின்றோம். கொஞ்சம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுமைகளை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவகையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்களையும் எல்லா திருவிழியினர் ஆகிய அனைவரோடு உமது திருவகை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது தூயது என போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் நிறைவேறுவது போல வானுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒவ்வொரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒவ்வொரு திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தவர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆமென்.
பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் எம்மை காத்து நிலை வாழ்வு அழைப்பதாக. ஓ இயேசுவே, என் மேல் கொண்ட அன்பினால் நீர் மறைந்து வாழும் திவ்ய நற்கருணை பேழையை நோக்குகிறேன். என் தேவனே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். இந்நேரம் நான் உம்மை திவ்ய நற்கருணையில் உட்கொள்ள இயலாததால் உமது அருளின் வழியாகிலும் என்னை சந்திக்க வாரும். என் இதயத்தில் ஞான விதமாய் எழுந்தருளும். அதை தூய்மையாக்கி புனிதப்படுத்தியருளும். அதை உம்முடையதை போல மாற்றியருளும். ஆமென். ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தில் உருவம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. எல்லாம் இறைவன்
தம்மை நோக்கி நீங்கள் வரச் செய்வாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு